தமிழக அரசியலில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி நடிகர் விஜயை சந்தித்ததுதான் தற்போது நடக்கும் சர்ச்சையின் மையமாக உள்ளது. ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர் என்று அறியப்படும் சக்கரவர்த்தியின் இந்த செயல் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் காங்கிரசுக்கு இடையேயான கூட்டணியின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கியது. முதலில் அவர் விஜயை சந்தித்த தகவல் வெளியான போது நிலைமையை சரிசெய்ய காங்கிரஸ் தலைமை ஒரு குழுவை அமைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்தது. ஆனால் அந்த குழு சந்தித்த 2ஆம் நாளே பிரவீன் சக்கரவர்த்தி மீண்டும் விஜயை சந்தித்தார். இது திமுகவை சீண்டும் விதமாக இருந்தது. இதற்கு பிறகு தான் ராகுல் காந்தியின் உத்தரவுப்படியே விஜயை சந்தித்ததாக அவர் கூறியதாக செய்திகள் வந்தன. ஒரு பத்திரிகையாளரிடம் இது ஒரு சாதாரண சந்திப்புதான் என்றும் அவர் பேசியுள்ளார். ஆனால் இந்த 2 செய்திகளையும் சக்கரவர்த்தி மறுத்துள்ளார். குறிப்பாக ஒரு செய்தி நிறுவனத்தின் நிருபரிடம் தான் பேசவே இல்லை என்று சமூக வலைத்தளத்தில் ஸ்கிரீன்ஷாட்டை பகிர்ந்தார். ஆனாலும் அந்த செய்தி நிறுவனமோ அவர் 4 நிமிடங்கள் பேசியது உண்மை என்று உறுதிப்படுத்தியுள்ளது. ஊடக செய்திகளை தொடர்ந்து மறுத்து வரும் பிரவீன் சக்கரவர்த்தியின் செயல்பாடுகளால் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் பெரிய விரிசல் ஏற்படுமா என்ற கேள்வியை இந்த விவகாரம் எழுப்பியுள்ளது. தமிழக அரசியல் களத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஒரு நீண்ட காலமாக நடக்கும் நாடகம் போலத்தான். ஒருவருக்கொருவர் தேர்தலில் வெற்றி பெற தேவை என்றாலும் உள்ளுக்குள் எப்போதும் ஒரு சிறு உரசல் இருந்து கொண்டே இருக்கும். இப்போது காங்கிரஸ் கட்சியின் வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி செய்த செயல் பல நாட்களாக மறைந்திருந்த அந்த உரசலை வெளிப்படையாக கொண்டு வந்துள்ளது. ஒரு மூத்த தலைவரின் சட்டைப்பையில் இருக்கும் ஒரு சின்ன கருங்கல் போலத்தான் இந்த கூட்டணிக்குள் இருக்கும் பூசல்கள் அவ்வப்போது உறுத்திக் கொண்டே இருக்கும். இந்த கூட்டணியின் மையப் பிரச்சனை சமமற்ற அதிகாரம்தான். தமிழகத்தை பொறுத்தவரை திமுக தான் அசைக்க முடியாத இந்த கூட்டணியின் தலைவர். அவர்களுக்கு தேவையான கட்டமைப்பு, தொண்டர் பலம், உள்ளூர் அரசியல் பிடிப்பு அனைத்தும் இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சியோ தேசிய அளவில் பெரியதாக இருந்தாலும் அங்கு வீழ்ச்சியை தொடர்ந்து சந்திக்கிறது. தமிழகத்தில் திமுகவின் தயவில்தான் இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் மதச்சார்பற்ற முகத்தை காட்ட திமுகவுக்கு காங்கிரஸ் தேவைப்படுகிறது, அவ்வளவுதான். மாநில அரசியலில் காங்கிரஸ் ஒரு சுமை என்றே திமுக தலைவர்கள் பலரும் நினைக்கின்றனர். இந்த பலவீனமான நிலைதான் காங்கிரஸை நிரந்தரமாக திமுகவுக்கு கட்டுப்பட்ட ஒரு பங்காளியாக வைத்திருக்கிறது. இதனால் காங்கிரஸ் தரப்பு எப்போதும் அதிருப்தியுடனேயே பயணிக்கிறது. இந்த அதிருப்தி உச்சக்கட்டத்தை அடைவது ஒவ்வொரு தேர்தலிலும் நடக்கும் தொகுதி பங்கீட்டின் போதுதான். காங்கிரஸ் கட்சி தங்கள் தேசிய பெருமையை காரணம் காட்டி கணிசமான தொகுதிகளை கேட்கிறது. ஆனால் திமுகவோ அவர்களின் தற்போதைய களபலத்தை பார்த்து மிகவும் குறைந்த எண்ணிக்கையிலான தொகுதிகளை மட்டுமே கொடுக்க முன்வருகிறது. இந்த பேரம் பேசும் படலம் முடிந்த பிறகும் காங்கிரஸ் கட்சிக்கு எப்போதும் ஏமாற்றமும் அவமானமுமே மிஞ்சுகிறது. இதனால் காங்கிரஸ் தலைவர்கள் மனதில் ஒரு நீண்டகால கோபம் குடியேறிவிடுகிறது. இந்த நிரந்தரமான அதிருப்திதான் அவர்களின் அடுத்த கட்ட நகர்வுக்கு அடிப்படை. பிரவீன் சக்கரவர்த்தியின் விஜயுடனான சந்திப்பை இந்த கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் பார்க்க வேண்டும். அவர் இந்த சந்திப்பை ஏன் மறைக்காமல் திமுகவுக்கு எரிச்சல் ஏற்படுத்தும் விதமாகச் செய்தார்? இது திமுகவுக்கு சொல்லப்பட்ட ஒரு அச்சுறுத்தல். அதாவது, எங்களை நீங்கள் ஒதுக்கினால் எங்களுக்கு மாற்று திட்டம் இருக்கிறது. புதிதாக கட்சி தொடங்கியுள்ள விஜயுடனான கூட்டணியை நாங்கள் பரிசீலிப்போம் என்று திமுகவின் காதில் மெதுவாகச் சொன்னது போலத்தான் இந்த செயல். விஜயின் கட்சி புதியதாக இருந்தாலும் அது திராவிட இயக்கங்களின் வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. அதனால் காங்கிரஸ் விஜய் கூட்டணி சாத்தியம் என்றால் கூட அது திமுகவுக்கு பெரிய தலைவலியை கொடுக்கும். ஆகவே இந்த மொத்த போராட்டமும் யார் அதிகாரம் செலுத்துவது என்ற புள்ளியை சுற்றியே சுழல்கிறது. தமிழக அரசியலில் தங்களின் முழுமையான கட்டுப்பாட்டை தக்கவைக்க திமுக விரும்புகிறது. ஆனால் காங்கிரசோ அந்த சங்கிலியை உடைத்து தன் கௌரவத்தை மீட்க விரும்புகிறது. சக்கரவர்த்தியின் செயல் இந்த ரகசிய போராட்டத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து விட்டது. கூட்டணி தர்மத்தை மீறி ஒரு சிறிய கட்சி ஒரு புதுக்கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது திமுகவுக்கு தனது கூட்டணி பலத்தில் இருக்கும் பலவீனத்தை நினைவுபடுத்துகிறது. இனிவரும் நாட்களில் இந்த அரசியல் விவகாரம் 2 கட்சிகளின் உறவையும் எந்த அளவிற்கு பாதிக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.